சின்ன மருமகள் தொடருல மலைவாசிகளின் சாங்கியம் பிரகாரம் கர்ப்பிணிப் பெண்களுக்கான விசேஷம் முடிஞ்சு அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை தமிழுக்கும் சேதுவுக்கும் ஏற்படுது. அங்கே இருக்கிற வயசில் மூத்த பெரியவங்க அவங்கக்கிட்ட ஒருத்தர் பூ கிடைச்சதை சொல்கிறாரு. காட்டில் இந்த பூ கிடைச்சா அவனுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற சேது நம்மளும் போய் காட்டில் இந்த பூவை பறிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கும் பெண் குழந்தை பிறக்கும்னு ஆசைப்படுறாரு. தமிழ்கிட்ட பேசுகிறாரு. பிறகு தமிழுக்கே தெரியாமல் அவர் காட்டுக்கு போகிறாரு பூவை தேடி. அங்கே வழியை கேட்டுட்டு உள்ளே இருக்க போகிறாரு. அங்கே ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்குது. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னெலாம் அதையும் பார்த்துட்டும் அவர் போயிடுறாரு ஒரு ஆர்வத்தில். அங்கே ஏற்கனவே அந்த காட்டில் காவலுக்கு இருக்கிறவர் யானையை பார்த்து மிரண்டி தப்பிக்க முயற்சிக்கிறாரு. அவரால் முடியலை. யானை அவரை சாவடிச்சிடுது. அவருடைய அலறல் சத்தம் கேட்குற சேது யாராவது இருக்கிறீங்களா, ஹெல்ப் பண்ணணுமான்னு கத்துறாரு. பிறகு கொஞ்ச நேரத்தில் அவர் எதிர்க்கவே அந்த காட்டு யானை நிற்குது. தப்பிச்சு தளத்தெறிக்க ஓடுறாரு. பிறகு யோசிக்கிறாரு, யானை துரத்துனா ஏதாவது ஒரு பள்ளத்தில் போய் பதுங்கிக்கணும் அப்படின்னு யோசித்து அங்கே இங்கேயும் ஓடி ஒரு மலை சந்தில் போய் பதுங்கிக்கிறாரு. பிறகு மறுநாள் காலையில் சேதுவை காணுன்னு தமிழ் தேடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. பிறகு அந்த மூத்த பெரியவங்க பெரியாத்தா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ விசாரிக்கும்போது ஒருத்தர் வராரு. அவர் காட்டுக்குள்ளே போய்க்கிறதா சொல்கிறாரு. ஊரில் உள்ளவங்களாம் கூடி காட்டில் வேற யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற ஊர் பெரியவங்க காட்டுக்குள்ளே போனால் அந்த காட்டு யானை யாரையும் உயிரோடு விடாதுன்னு பதட்டப்படுறாங்க. அடுத்து நடக்க போகிறது என்ன?